ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடு சும்மா தாறுமாறாக இருக்கும். நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்போம். 5G மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கும் போது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 40-50 Mbps வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது பிட்டு கிடையாது, பைட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவு அதிகமாக ஜியோவோட ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நானும் வந்து ஏர் ஃபைபர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோவில் 1000 ரூபா கொடுத்து புக் பண்ணேன். அண்ட் அந்த 1000 ரூபாயை அவங்க திரும்ப தரலை அப்படின்னு சொல்லி அம்பானி வீட்டுக்கு மொய் வச்சுட்டதா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, அண்ட் அந்த வீடியோ அவ்வளோ ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. கமெண்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கும் இதே விஷயம் தான் நடந்துச்சு, எனக்கும் ரீஃபண்ட் வரலை, நான் வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணுறேன், ரீஃபண்ட் வரலை. அண்ட் ஒரு முக்கியமான கமெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்டில் அவர் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்கள். அவரோட பேரை வந்து ஹைட் பண்ணதுக்கு ரீசன் அவரை வேலையை விட்டு தூக்கிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிலையன்ஸ் ஜியோவில் எம்ப்ளாயியாக இருக்கார். கோயம்புத்தூரில் மொத்தம் 3 ஆஃபீஸ் இருக்கான். அதில் அவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க ஆஃபீஸில் மட்டும் 5000 ஆர்டர் கிட்ட நான் பே பண்ண மாதிரி கஸ்டமர் பே பண்ணி ரீஃபண்ட் போகாமல் இருக்குது. இதே இந்தியா ஃபுல்லாக 1025 ஆஃபீஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும்னு கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். பெரிய ஸ்கேம் ப்ரோ இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் போட்டிருக்காரு. 90 டேஸ்லையும் ரீஃபண்ட் வராது ப்ரோ, இப்போ வர எந்த ரீஃபண்ட் பாலிசியும் கிடையாது அந்த 1000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. ஸோ தனி மனிதனாக எனக்கு அந்த 1000 ரூபா மட்டும்தான். ஆனால் கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம யோசிக்கும் போது இவர் கணக்குப்படி 1025 ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அது எக்ஸாக்டாக தெரியல. ஒரு அப்ராக்சிமேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இதே மாதிரி எத்தனை பேர்த்திட்ட இவங்க 1000 ரூபா வாங்கியிருப்பாங்க. கணக்கு போட்டு பார்த்தா உண்மையாகவே இவங்க மொய் தான் வாங்கியிருக்காங்க கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் ஏர் ஃபைபரோட புக்கிங் அமௌண்ட்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க போல. சீக்கிரம் சொல்லப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். நான் வந்து புக் பண்ணது எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு காத்துட்டல் பயங்கர பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்றதுனால எனக்கு கூடிய சீக்கிரமே ப்ராட்பேண்டை மாற்றணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணும்போதே தெளிவாக கீழே போட்டுருந்துச்சு, சேம் டேயில் வந்து எனக்கு இன்ஸ்டலேஷன் நடக்கும். அதாவது டெலிவரி டீட்டெயில்ஸில் ஷெடியூல் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி ஏப்ரல் 2024 தான் போட்டிருக்கு. டைமிங்கும் வந்து 7:19 8:49 இந்த ஃபைபரை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் டெலிவரி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மீனிங்கில் அந்த டெலிவரி டீட்டெயில்ஸில் இது வந்து போட்டிருக்காங்க. அவங்க சொன்ன டைமிங்கில் நோ கால், நோ ரெஸ்பான்ஸ், யாருமே வந்து ஃபோனும் பண்ணல, டெலிவரியும் பண்ணல. சரி, ஒரு டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாள் டிலே ஆகும், வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தேன். அதுக்கப்புறமும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் இது நம்புறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்ட் ஃபைபர் நெட்டை இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டேன். நோ இன்டர்நெட்டா? ஏன் இப்போ தானே உங்களை பற்றி பெருமையாக சொன்னேன், ஆக்டிங் உடனே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பொறுக்கலையா? எனக்குன்னே வருவீங்களாடா? பாருங்கள், நான் வேணும்னு சொல்லலாம் சார், ஒன்றுக்கு ஒன்று செலச்சதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம தலையை போட்டு உருட்டுறாங்க. சரி, இப்போ இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம புக் பண்ணதுக்கான ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ட்ராக் பண்ணி பார்க்குறப்போ 19ஆம் தேதி ஏப்ரல் என்னைக்கு புக் பண்ணணும் அன்றைக்கே டெலிவரி டீட்டெயில்ஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு. எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. சரி, அதனால் கீழே வந்து ஆப்ஷன் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அந்த கஸ்டமர் கேரோட நம்பர் அந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், அந்த நம்பருக்கு வந்து கால் போயிட்டு சரி கஸ்டமர் கேரில் யாராவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா யாரும் பேச மாட்டாங்க. ஃபைனலாக அது என்ன சொல்லுன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. ஜியோ ஏர் ஃபைபர் இணைப்புக்கான உங்கள் முன்பதிவு கோரிக்கை செயலாக்கத்தில் உள்ளது. அவ்வளோதான், செயலாக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் மண்டையை பிச்சுட்டு இருக்கணும். லூசு பயலா. அதுக்கப்புறமா நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நாங்கள் ஒன்லி ரெக்கார்டட் வாய்ஸை தான்டா ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஜியோ சிம்மோட கஸ்டமர் கேர் மூலமாக அந்த ஃபைபர் டீமை ரீச் பண்ண முடியுதா, அந்த ஏஜென்ட்டை ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அவங்கள ரீச் பண்ண முடியல. சரி, நம்ம மெயிலில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக மெயிலில் கம்ப்ளைண்ட் போட்டேன். அதுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி ரெஸ்பான்ஸ் வந்தது. அதுலேயும் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, ப்ராசஸிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு SMS வரும், அது மூலமாக உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் இன்ஸ்டலேஷனுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க அனுப்பின மெயிலுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இட்ஸ் பீன் 3 days since I booked. 3 நாளைக்குள்ளேயே தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். ஸோ புக் பண்ணி 3 நாள் ஆச்சு, இன்னும் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. எனக்கு அர்ஜென்ட்டாக ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ரிப்ளை வந்துச்சு. நீங்கள் புக் பண்ணி 15 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த லீடு வந்து கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ரீஃபண்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. சரி, 15 நாளில் தான் வந்துருமே அப்படின்னு சொல்லி நானும் பெருசாக கண்டுக்கல, அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா லோக்கல் ஜியோ அவுட்லெட்லேருந்து 8ஆம் தேதி மே மாதம் எனக்கு ஒரு கால் வருது. சார், ஜியோ புக் பண்ணியிருக்கீங்க, வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹலோ, ஜியோலேருந்து கால் பண்ணேன் சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு 1000 rupees நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க ஏர் ஃபைபர் கனெக்ஷனுக்காக. ஆமாம். அது புக் பண்ண டீம் அனுப்பலாமா மேடம்? யோ, அதை கேன்சல் பண்ணி நான் ரீஃபண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்யா.
நீங்கள் என்னடான்னா இப்போ ஃபோன் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இடையில ஆக்டிங் மாமா விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது தெரியுமா? 19ஆம் தேதி ஏப்ரலில் புக் பண்ணது 8ஆம் தேதி மே மாதம் கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் புக் பண்ணிட்டேங்க, வேணாம் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த காலில் இன்னொரு வெடியும் வச்சார். கேன்சல் பண்ணிங்கன்னா 90 டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் அப்படின்னாரு. மெயிலில் என்ன கொடுத்துருந்தாங்க, 15 டேஸில் கேன்சலேஷன் ஆயிரும், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, 90 டேஸ் கழிச்சு தான் ரீஃபண்ட் வரும் அப்படின்றாரு. சரி ஓகே, 90 டேஸ் கழிச்சாவது ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 23ஆம் தேதி மே மாதம் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்களே கேளுங்க. ஹலோ சார், ஜியோ ஃபைபர்லேருந்து கால் பண்ணுங்க சார். ஜியோ ஃபைபரா? ஆமாங்க சார், இந்த 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணீங்கல்ல இந்த ஏர் ஃபைபர் கனெக்ஷனுக்காக. ஆமாம், அது ஆல்ரெடி நான் பேசி கேன்சலேஷன் பண்ணிட்டேனே. ஏன்னா நான் எப்போ புக் பண்ணேன், நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்க? சார் லாஸ்ட் டைம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம், May 21 சொல்லிட்டு போட்டுருந்துச்சு அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதனால கால் பண்ணி. இல்லை, அதுதான் நீங்கள் அப்போ கால் பண்ணும்போதே ஆல்ரெடி லேட்டு தான். அண்ட் இப்போ நீங்கள் கால் பண்ணுறதும் ரொம்ப லேட்டு தான். நான் கேன்சல் பண்ணிட்டேன். அது கேன்சலேஷன் ஸ்டேட்டஸில் இருக்கா இல்லையா, அதாவது சொல்லுங்கள். கேன்சலேஷன் ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. எவ்வளோ நாள் ஆகும் ரீஃபண்ட் ஆக? ஆக்சுவலாக 90 டேஸ் ப்ரொசீஜர் சார். இல்லை, லாஸ்ட் டைம் கால் பண்ணும்போதே 90 டேஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இன்னிலேருந்து மறுபடியும் 90 டேஸா? இல்லை லாஸ்ட் டைம் நீங்கள் புக்கிங் எடுத்ததுலேருந்து 90 டேஸ். ஓகே, தேங்க்ஸ். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க 1000 ரூபா கொடுத்து, இன்ஸ்டலேஷன் வரலாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இவங்க அந்த ஆர்டரை வந்து இன்னும் கேன்சலே பண்ணல, அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்க. நான் ஸ்டேட்டஸில் செக் பண்ணாலும் அது ஹோல்டு அப்படின்னு சொல்லி தான் காமிச்சது. அதுக்கப்புறமா இடையில அந்த கஸ்டமர் கேர்லேருந்து டேரெக்டாக ஒருத்தர் கால் பண்ணாங்க. அவங்கள நல்ல வடை சட்டியில் போட்டு வறுத்த மாதிரி வறுத்து விட்டேன். ஏன்டா கால் பண்ணும்போது ஃபோனை எடுக்க மாட்டேன்றீங்க, உங்களை கனெக்ட் பண்ணவே முடியல, இப்போ என்ன நான் கேன்சலேஷன்னு சொல்கிறப்போ வந்து ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. அது என்ன, நீங்கள் புக் பண்ணியிருக்கிறது 30 MBPS தான், நான் உங்களுக்கு 100 MBPS வரைக்கும் கொடுக்குறேன், எடுத்துக்கங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க. என்னால் எவ்வளவு தன்மையாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். அப்போவும் சரி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 90 நாள் முடிஞ்சுது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் தெரியுமா, அந்த வீடியோவோட டேட்டு பப்ளிஷ் டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூலை 18ஆம் தேதி. கரெக்டாக நான் புக் பண்ண டேட்லேருந்து ஏப்ரல் 19ஆம் தேதியிலேருந்து 90ஆவது நாள் தான் இந்த ஜூலை 18ஆம் தேதி. அன்னைக்கு தான் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஏன்னா நம்மளும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வெயிட் பண்ணேன். 90 நாட்கள் வெயிட் பண்ணேன். அந்த 90 நாள் எனக்கு ரீஃபண்ட் கிடைக்காததுனால 90ஆவது நாளில் தான் நான் அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணேன். ஸோ நம்ம வீடியோ போட்டோம், ரீச் ஆச்சு. மறுநாளே ஜியோலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஏன்னா அதில் வந்து புக்கிங் நம்பர் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். போட்டுட்டு எனக்கு வந்து நைஸாக தெரியாத மாதிரி இவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் ஏப்ரல் மாதம் புக்கிங்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சார் குட் மார்னிங் சார், ஜியோலேருந்து கால் பண்ணோம் சார். சொல்லுங்கள் சார், லீடு ஒன்று புக் பண்ணியிருந்தீங்க, அது ரீஃபண்ட் வந்துச்சு உங்களுக்கு? வரல. இல்லை, நீங்கள் இது வரைக்கும் கால் பண்ணவே இல்லையா, திடீர்னு கால் பண்ணி கேட்குறீங்க? இல்லை சார், எங்கள் மேனேஜர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி லீடு ஒருத்தர் ரீஃபண்ட் வச்சா கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதுக்காக தான் கால் பண்ணிடுறோம். இல்லை, இது எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லை எனக்கு மட்டும் கால் பண்ணிடுறீங்களா? ஏப்ரல் மந்த் கஸ்டமர்லாம் கால் பண்ணோம். ஏப்ரல் மந்த் புக் பண்ணாங்களா, அந்த கஸ்டமர்லாம் ரீஃபண்ட் ஆகிடும், அவங்களுக்கு கால் பண்ணுறோம். ஏன் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீஃபண்ட் வந்தால் நான் ஏன் வீடியோ போட போகிறேன், அதை பார்த்து நீங்கள் எனக்கு கால் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக அவர் தெரியாத மாதிரி கேட்குறாராமா. பாவம், அவர் நம்ம வீடியோவில் பார்க்கல போல். ஏப்ரல் மாத கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்கும் அவரே முன் வந்து கால் பண்ணி ரீஃபண்டுக்காக கால் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாப்புல. ஸோ இவங்க கஸ்டமர் மேலே காட்டக்கூடிய இந்த அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பார்க்கும்போது நானே பூரிச்சு போயிட்டேன். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ரீஃபண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. அதாவது கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னா ஜூலை 25ஆம் தேதி. சரி கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ ரீஃபண்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ரீஃபண்ட் வந்து வரலை. அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஜியோலேயே வந்து கிளைம் யுவர் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம கேன்சல்டு ஆர்டர் போட்டு நமக்கு ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரீஃபண்ட் நாட் அப்ளிகபிள், ரீஃபண்ட் ப்ராசஸ்னோ இல்லை எந்த விதமான அப்டேட்டும் இல்லை, நாட் அப்ளிகபிள்னே போட்டு வந்துருச்சு. சரி ரீஃபண்டுன்னு பேசிகிட்டு இருக்கமே, நிஜமாவே ஜியோ வந்து புக் பண்ணும்போது ரீஃபண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம பே பண்ணுற இந்த 1000 ருபீஸ் அப்படின்றது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நான் ரீஃபண்டபிள் புக்கிங் அமௌண்ட். ஆக்சுவலாக புக்கிங் அமௌண்ட்டுன்னு டேரெக்டாக அவங்க எங்கேயும் குறிப்பிடலை. ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஆஃப் 1000 ருபீஸ் அப்படின்றது நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் பே பண்ணும்போது கூட அந்த 1000 ரூபா பே பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் கிளிக் பண்ணி படித்தேன். அதில் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்துச்சு. இந்த புக்கிங் அமௌண்ட்டை வந்து பின்னாடி செலக்ட் பண்ணுற பிளானில் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. இது தெரிஞ்சு தான் வந்து நான் புக் பண்ணேன். ஆனால் அவங்களால சர்வீசஸை கொடுக்க முடியாது அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் எதிர்பார்த்தது ஆன் டைமில் எனக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்றது. அப்போ ஒரு பிராண்டால் அவங்களோட ப்ராடக்ட்ஸையோ சர்வீஸையோ சொன்ன டைமில் டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வேலை செய்யுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதை எதுக்கும் நம்ம அட்வொகேட் சார்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஒரு டவுட் ப்ரோ, வக்கீலோட உதவி தேவைப்பட்டது, அதனால தான் டக்குன்னு கால் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிடலாம், சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. என்னன்னா ஜியோவில் வந்து 1000 ருபீஸ் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட், அந்த புக்கிங் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. ஓகே, டெபாசிட் அமௌண்ட் மாதிரி. ஆமாம் ஆமாம், அது வந்துட்டு நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட சர்வீசஸ் வந்து ஒரு டேட்டை கொடுக்குறாங்க, அந்த டேட்டில் வந்து அவங்களோட சர்வீசஸையோ இல்லை அவங்களோட ப்ராடக்டையோ வந்து டெலிவர் பண்ண முடியல கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே ஓகே. ஸோ அப்படின்றப்போ ஸ்டில் அந்த நான் ரிஃபண்டபிள் அப்படின்ற கேட்டகரி வந்து அப்ளிகபிள் ஆகுமா? ஓகே ஓகே. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு காசும் பே பண்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க காசை ஹோல்டு பண்ணிடுறாங்க. அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க முடியலன்னா அது டிஃபிஷியன்சி சர்வீஸ் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம அதுக்கு இப்போ அலோவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது அவன் டிஃபிஷியன்சி சர்வீஸ் இப்போ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அவன் காசு வாங்கிட்டு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும், அவன் சொல்ற மாதிரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். இன்கேஸ் அப்படி ப்ரொவைட் பண்ணாம இருந்தானா அவனுக்கு வந்து லீகல் நோட்டீஸ், வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட் முன்மா லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவங்க மேல கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். கண்டிப்பா கன்சூமர் கோர்ட் நம்ம இருக்க எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, ரீஃபண்டும் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாமே அன்ஃபேர் பிசினஸ் கூட சொல்லலாம். ஓகே, அன்ஃபேர் பிஸ்னஸ். தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். பாய். ஸோ வக்கீல் சாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களால சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியல சொன்ன தேதியில் அப்படின்னா ரீஃபண்ட் கொடுத்தாகணும். தரலை அப்படின்னா அதை நம்மளால் லீகலாக மூவ் பண்ண முடியும். இதுதாங்க ஒரு ஹெல்த்தியான யூடியூப் கம்யூனிட்டி. தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக மக்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோமா அப்படின்றது தான் நம்ம முக்கியமான விஷயமா பார்க்கணும். இடையில கருத்து ஊசியும் போட்டேன். ஏன்பா உனக்கு இதெல்லாம்? இந்த 1000 ருபீஸ் அப்படின்றது சின்ன அமௌண்ட் ஒன்றும் கிடையாது. ஒரு 1,00,000 பேர்கிட்ட புக்கிங் எடுத்தாலே 10 கோடி ரூபா ஆகிப்போச்சு. அதை நீங்கள் 3 மாதம் வச்சுருந்தாலே அதோட வேல்யூ என்ன ஆகுறது, அதுலேருந்து உங்களால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது ரீஃபண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற இதில் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக எனக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் நிறைய பேருக்கு ரீஃபண்டே கொடுக்கலன்னு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கன்ஃபார்மாக தெரியல, எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நான் வந்து இதை சும்மா விட போகிறது கிடையாது. இப்போ தான் கேன்சலேஷன் ஆகிருக்கு, இன்னும் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் எஸ்கலேஷன் பண்ணுவேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். உங்களுக்கும் வந்து இதே மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து எஸ்கலேட் பண்ணுங்கள், இல்லை கேஸ் வந்து ஃபைல் பண்ணுங்கள். நம்ம கேள்வி கேட்க தான் இந்த பிராண்ட்ஸ் வந்து மாறுவாங்க. பிராண்ட்ஸ்னு இல்லை, கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்டே வந்து மாற்றி அமைப்பாங்க. போன பிளாஸ்டிக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்டாண்டர்டை மாற்றி அமைச்சதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று வந்து மக்கள் அதிகமாக மாறி மாறி கேள்வி எழுப்புனதுனால தான். ஸோ அப்படின்றப்போ உங்களோட கேள்விகள் வந்து முக்கியமான பங்களிக்குது. ஸோ இதோட அப்டேட்டாக ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.